பரபரக்கும் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் தலைவர்களின் காரசார பிரச்சார பேச்சுகளை இப்போது பார்க்கலாம். கர்நாடக தேர்தல் களத்தில் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் வட கர்நாடகாவில் பொதுக்கூட்டங்கள், சாலை பேரணி என பம்பரமாக சுழன்று பாஜகவுக்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சார கூட்டங்களில் காங்கிரஸை கடுமையாக வசைபாடிய அமித்ஷா, மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் கர்நாடகா கலவரங்களால் பாதிக்கப்படும், பாஜக செய்த பணிகளெல்லாம் வீணாகிவிடும், மாநிலத்தை பின்னோக்கி இழுத்து சென்றுவிடும் என்றார். மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சிக்கு வாக்களிப்பது காங்கிரசுக்கு ஓட்டு போடுவது போல ஆகிவிடும் என கூறிய அமித்ஷா, அந்த வாக்கை பாஜகவுக்கு செலுத்த வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் பாஜக 16 மாநிலங்களில் ஆட்சியில் இருப்பதாக கூறிய அமித்ஷா, கர்நாடகாவில் பாஜகவே வெல்லும் என்றார். மறுபுறம் அமித்ஷாவின் பேச்சுக்கு எல்லாம் மாநில காங்கிரஸ் தலைவர் DK சிவகுமார் பதிலடி கொடுத்தார். கர்நாடகாவில் பாஜக வெல்லும் என அமித்ஷா பகல் கனவு காண்கிறார் என குறிப்பிட்ட சிவகுமார், பாஜகவின் இரட்டை என்ஜின் அரசை பார்த்து மக்கள் சோர்ந்து விட்டார்கள் என கேலி செய்தார். தென்னிந்திய மக்கள் மிகவும் புத்திசாலிகள், படித்தவர்கள், கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியையே மக்கள் விரும்புகிறார்கள் என்றார். கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை ஹூப்ளி தொகுதியில் பாஜகவுக்கு வாக்கு சேகரித்தார். இதற்கிடையே சிவமுகாவில் பாஜக தலைவர்கள் எடியூரப்பா, ஈஸ்வரப்பா, லிங்காயத்து தலைவர்களை சந்தித்து பேசினர். தேர்தல் பணிக்குழு கூட்டத்தில் பேசிய கட்சியின் மூத்த தலைவர் ஈஸ்வரப்பா, இஸ்லாமியர்களின் ஒரு வாக்கு கூட பாஜகவுக்கு தேவையில்லை, இந்து மதத்தை காக்க பாஜகவுக்கு வாக்களியுங்கள் என பேசியது சர்ச்சையாக இருக்கிறது. எடியூரப்பா மகனுக்கு சீட் வழங்கும் விவகாரத்தில் விமர்சனம் செய்த CT ரவியை நல்ல தலைவர் என புகழ்ந்த ஈஸ்வரப்பா, எதிர்காலத்தில் CT ரவி முதல்வராகலாம் எனவும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த மாநில காங்கிரஸ் தலைவர் DK சிவகுமார், பாஜகவின் அணை உடைந்து விட்டது தெரிகிறதா என்றார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் மைசூர் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கு பிரம்மாண்ட பேரணியை நடத்தி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். காங்கிரஸ் தனக்கு கல்லறையை தோண்டுகிறது என பிரதமர் மோடி பேசியிருந்ததற்கு பதிலடி கொடுத்த பிரியங்கா, மக்கள் பாஜக தலைவர்கள் பேச்சுக்களால் பாதிக்கப்படாமல் மனசாட்சியை பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாஜக கர்நாடகாவை கொள்ளையடித்து விட்டது என கூறிய பிரியங்கா காந்தி, மாநிலம் வளர காங்கிரசுக்கு வாக்களியுங்கள் என கேட்டுக்கொண்டார். ஹனூர் பகுதியில் பெண்களிடம் பேசியும் வாக்குகளை சேகரித்தார் பிரியங்கா. இந்த தேர்தல் மாநிலத்தின் எதிர்காலத்தை பிரதமர் மோடியிடம் ஒப்படைக்கும் தேர்தல் என அமித்ஷா பேசியதை கையில் எடுத்திருக்கும் காங்கிரஸ் 6.5 கோடி கன்னடர்களை அவமதிக்கும் செயல் என பிரச்சாரம் செய்து வருகிறது. மாநிலத்தில் தேர்தல் நெருங்கவிருக்கும் வேளையில் பிரச்சார களத்திலும் அனல் தெரிக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.